நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக குரல் கொடுக்க வந்துள்ள அருமை தோழர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் துணைத் தலைவர் தோழர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் சால்வை அணிவித்து கோரிப்பார்கள். சென்னை இபிஎஃப் பென்ஷனர்ஸ் நலசங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற என்னுடைய நீண்ட நாளைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கிற தர்மன் அவர்களே, தோழர் கனகராஜ் அவர்களே, தோழர் இளங்கோவன் அவர்களே, திருமதி இமயா கக்கன் அவர்களே, நன்றி உரையாற்றியிருக்கிற ராமையன் அவர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கின்ற ஓய்வூதிய தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இது போன்ற கூட்டங்களுக்கு கூட்டம் கூடாது. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக குறித்த நேரத்திலேயே மண்டபம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு இந்த பொது உறுப்பினர் கூட்டம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த கோரிக்கையுடைய தன்மை அப்படிப்பட்டது என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே இந்த வருகையே காட்டுகிறது. பல தொழிற்சங்கவாதிகள் இங்கே வந்திருப்பீர்கள். எப்பொழுதுமே டிமாண்ட் வைக்கிற போது தான் ஜென்ரல் பாடியில் கூட்டம் இருக்கும். டிமாண்டெல்லாம் முடிச்சு கையெழுத்து போடுகிற போது கோரமே கூட சமயத்தில் இருக்காது. அதுதான் பொதுவாக தொழிற்சங்க வரலாற்றை நாம் காணுகிற ஒன்று. அந்த வகையிலே இன்றைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஓய்வூதியம் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை மத்திய அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போகின்ற வகையிலே இன்றைய கூட்டம் அமைந்திருக்கிறது. நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. காரணம், உங்களுடைய கோரிக்கை அனைத்தையும் நான் அறிந்தவர். நேற்றைக்கு கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டெல்லியிலே ஓல்டேஜ் பென்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த ஓய்வூதியத்தையே 3000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றதாக நாம் பார்க்கிறோம். ஓல்டேஜ் பென்ஷனே 3000 ரூபாய் கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள் என்றால், பணியாற்றி ஒரு 58 ஆண்டு காலம் 58 வயது வரை ஒரு நிறுவனத்துக்காக பணியாற்றிவிட்டு ஓய்வு பெறுகிற நீங்கள் 1000 ரூபாய் 900 ரூபாய் அதிகபட்சம் 3000 2500 ரூபாய்க்கு மேல் அதிகம் பெறுகிற பென்ஷன் யாரும் இல்லை. ஆகவே இதை உணர்த்துகின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ தான் இதுக்கெல்லாம் காலம் ஏற்ற காலம். எலெக்ஷன் மூடு. எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த மாநில சர்க்காராக இருந்தாலும் மத்திய சர்க்காராக இருந்தாலும் எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக மக்கள் ஓட்டுக்களை எப்படி பெறுவது என்பதற்கு பல்வேறு வியூகங்களை வகுப்பார்கள், பல சலுகைகளை அறிவிப்பார்கள். ஆக பாராளுமன்ற தேர்தல் மிக விரைவிலே வர இருக்கிறது. அதிலும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசு டெய்லி டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் ஏற்றுவதை பார்த்தால் மக்கள்லாம் இனிமேல் வாங்கின வேண்டிய காயலாங்கடையில் போட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் வருமோ என்கிற நிலை கூட மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. கேஸ் விலை ஏறிவிட்டது. ஆக மக்கள் விரோதமாக ஆட்சியிலே அதனுடைய போக்கு அமைந்திருக்கிற நேரத்தில் எப்படியாவது ஒரு கேட்சிங் ஓட்டு வாங்குவதற்காக ஏறத்தாழ பல கோடி பேர் ஓய்வு பெற்ற பென்ஷனர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மட்டும் 80 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இப்படி இந்தியா பூரா எடுத்துக்கிட்டால் ஏறத்தாழ ஒரு 25% ஓய்வூதியக்காரர்கள் இருப்பார்கள். இது ஒரு சாதாரண ஓட்டு இல்லை. நான் மோடி அரசுக்கு சொல்கிறேன், இந்த ஓட்டுக்களை எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் அவர்கள் கேட்டிருக்கிற 9000-ஐ உடனடியாக அறிவிப்பது தான் நியாயம் என்பதை அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறேன். என்னுடைய இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன். உங்களுக்கு ஓட்டு போடணுன்னா நீங்கள் வாங்குங்க. அதில் வாங்கின உடனே அந்த 9000 பேரில் கொஞ்சம் பேராவது மோடி கொடுத்தாரியான்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக இதை நான் சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு ஓய்வூதியம் பெறுகிற அத்தனை பேரும் என்னோட நெருக்கடியில் இருக்கிறார் என்பது. நானும் ஒரு 72 வயதை அடைந்து விட்டுவேன். எனக்கும்
கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தெரியும். எங்கள் தொழிலுக்கு ஓய்வு கிடையாது, வக்கீல் தொழில். ஆகவே ஆனால் 58 வயது வரையிலே பணியாற்றிவிட்டு பல பேர் எப்படி இருக்கிறார்கள் என்பது என்னை போன்றவர்கள் ஒரு வக்கீலாக இருக்கிற காரணத்தினால் நித்தரித்தும் சந்திக்கிறோம். பணியாற்றுகிற காலத்தில் இருந்த செல்வாக்கு ஓய்வு பெற்றதற்கு பின்னால் நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க, இவ்வளோ பேர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து உங்கள் பிள்ளைக்குட்டிகளாம் உங்களை நல்லா வைத்து கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலமாகவே தெரிகிறது. ஆனால் பல இடங்களிலே முதியோர் இல்லங்களில் பார்க்குற போது நீதிமன்றத்தில் பார்த்து ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய அப்பாலாம் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஆனால் நீங்கள்லாம் வந்து இவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துட்டு பார்த்தா நீங்கள்லாம் நல்ல குடும்பம், உங்கள் குடும்பங்கள் என்பதை இதன் மூலமாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். என்ற இப்போ மாத்திரை வாங்க டயபிட்டிஸு பிபி இல்லாத ஆளே கிடையாது. அப்படி இருக்கிற போது ஒரு மாதத்திற்கு மாத்திரை செலவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3000 4000 ரூபா வரும். அந்த அளவுக்கு கூட ஓய்வு பென்ஷன் ஊதியம் வரவில்லை என்று சொன்னால் எந்த வகையிலே நியாயம்? ஆகவே உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று அந்த வகை இந்த பாராளுமன்றம் இன்னும் ஒரே ஒரு சிட்டிங் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் மாதம் வின்டர் செஷன் மட்டும்தான் இருக்கும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் குழு தலைவர் கனிமொழியுடைய தலைமையிலே நீங்கள் கொடுக்கிற அந்த கோரிக்கையெல்லாம் எங்களுடைய கூட்டணியின் சார்பாக தமிழ்நாட்டை சார்ந்த டி.கே. ரங்கராஜனை போன்ற தொழிற்சங்க தலைவர்கள் எங்களோடு பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சந்தித்து டெல்லியிலே மிக விரைவில் இதற்கு ஒரு இப்பொழுது இருக்கிற ஓய்வூதியத்தை விட அதிகமாக பெறுவதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் நாம் எடுப்போம் என்பதை, நான் எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, நீங்கள் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை நிச்சயமாக பரிசீலித்து அது வெற்றி பெறுகிற அளவுக்கு